Dear students, போன கிளாஸோட கண்டினியூவேஷன் இதில் பார்ப்போம். போன கிளாஸில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். The probability distribution of the state after n step is probability of xn equal to j. அதாவது ப்ரெசன்ட் ஸ்டெப்பு கொடுக்காம ஒன்லி ஃபியூச்சர் ஸ்டெப் மட்டும் கொடுத்தா ப்ரெசன்ட் ஸ்டெப் அண்ட் இனிஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி எப்படி இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கான சிம்பாலிக் ஃபார்மெட் என்ன, ஸ்டெப் வந்து சப்ஸ்கிரிப்டில் வரணும், ஸ்டேட் வந்து சப்ஸ்கிரிப்டில் வரணும், ஸ்டெப் வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் வரணும். ஸ்டெப் என்னது, இங்கே ஸ்டெப் என்னது என், ஸ்டேட் என்னது ஜே வந்து சப்ஸ்கிரிப்ட்லேயும் என்ன வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயும் வரணும். ஸோ எப்படி இந்த ப்ராபபிலிட்டி வந்து சிம்பாலிக் ஃபார்மெட் மாற்றுறது அப்படிங்கிறத நான் ரெண்டு கிளாஸுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ மற்ற கிளாஸுக்கான லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் we can find probability of xn equal to j by using the இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். probability of xn equal to j equal to summation of I equal to 1 to k probability of xn equal to j by x naught equal to I into probability of x naught equal to I. இது 2 to 3 டைம்ஸ் இது வந்து எழுதி பாருங்கள், பெட்டர். ஸோ இது வந்து சிம்பாலிக் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம், pjn equal to summation of I equal to 1 to k pijn. இந்த pijn எப்படி வந்து இது இங்கேருந்து எப்படி இது கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, முதல்ல ப்ரெசன்ட் ஸ்டேட் எழுதணும், அப்புறம் ஃப்யூச்சர் ஸ்டேட் எழுதணும், அப்புறம் சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன எழுதணும், ஸ்டெப் எழுதணும். சரியா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம் நம்ம. A fair die is tossed repeatedly. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளம். A fair die is tossed repeatedly if xn denotes the maximum of the numbers occurring in the first n tosses. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ப்ராப்ளத்தில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. என்னென்னா xn denotes the மேக்ஸிமம் நம்பர்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நடுவில் இருக்கிற ஆஃப் வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க. அக்கரிங் இந்த ஃபஸ்ட்டு என் டாசஸை வந்து இவங்க இன்னொரு தப்பும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என் டாசஸை ஸ்டேட் வேல்யூன்னு ஊற்றிக்கிறாங்க. இப்போ அது ப்ராப்ளத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, பி ஸ்கொயரை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, pf(x2 = 6 ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணணும். ஃபைன் த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்களா, எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ ஸ்டேட் ஸ்பேஸு, இப்போ நம்ம என்ன வந்து டாஸ் பண்ணுறோம், டைஸை டாஸ் பண்ணால் அதுக்கான ஸ்டேட் ஸ்பேஸ் என்னது 1 2 3 4 5 6. அதாவது டைஸ் டாஸ் பண்ணால் அதுக்கான அவுட்கம் வந்து 1 2 3 4 5 6. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நம்பர் ஆஃப் டாஸஸ் கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்புன்னது இதை நம்பர் ஆஃப் டாஸஸ்ன்னு எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு டாஸ், செகண்ட் டாஸு, தேர்ட் டாஸ்ன்னு எடுத்துப்பாங்க. இது வந்து டைஸோட அவுட்புட்டு 1 2 3 4 5 6. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் x = 1ன்னா 1/6. இது வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 to 6 வரைக்கும் ப்ராபபிலிட்டி அக்கராகிறதுக்கான வேல்யூ என்னது 1/6. The TPM is formed using the following analysis. ஒரு அனாலிசிஸுக்கு பண்ணலாம். என்ன அனாலிசிஸ் அப்படின்னா, இப்போ xn வந்து என்னது மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர்ஸ் அக்கரிங் இன் த ஃபஸ்ட் n ட்ரையல்ஸு. ஃபஸ்ட்டு n ட்ரையல்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர்ஸ் ஏதோ ஒன்று அக்கர் ஆகிருக்கும். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்கேஸு n = 3, நான் ஃபஸ்ட்டு 3 டாஸை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுப்பேன். இந்த 3 டாஸில் என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்கும், 1 2 2ன்னு இருக்கும். இப்போ 1 2 2 தான் எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்கம்னு வச்சுக்கேன். இதுதான். இப்போ இதில் எது மேக்ஸிமம் நம்பரு, தென் ஆஸ் பர் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் x3 இஸ் அ மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டாஸஸ். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டாஸஸ். இது என்ன, இந்த இடத்துல தான் இங்கே வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர்னால் இதில் 2. மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டாஸஸ் வந்து 2 தான். இப்போ இதுக்கடுத்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ x3, இதை வந்து x3 வந்து என்னது மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 3 டாஸஸ். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் எது, 1 to 2ஓட மேக்ஸிமம் எது 2. அப்போ x3 = இதனோட வேல்யூ என்ன 2. இன்கேஸ் 4th டாஸ் வந்து n+1th டாஸுக்கு போகிறோம். இது வரைக்கும் நான் n வந்து என்னென்னு எடுத்திருக்கேன், 3 டாஸ்ன்னு எடுத்திருக்கேன். 4th டாஸுக்கு போகிறோம், அதாவது n+1th டாஸுக்கு போகிறோம். அப்போ அவுட்கம் 1 ஆகிடுது.
இப்போ 1 2 2 ஆல்ரெடி நம்மளுக்கு அவுட்கம் இங்கே எழுதிட்டோம். இப்போ இன்கேஸ் அவுட்கம் 1 இருந்தால் இங்கே எடுத்து எழுதிப்போம். அப்போது x4ன்றது என்னது மேக்ஸிமம் ஆஃப் 1 2 2 1ன்னு வருமா? இதுக்கு இப்போது இதனுடைய மேக்ஸிமம் எது 2 தான், மாறவே மாறாது. அப்போ x3யும் 2 தான், x4ம் 2 தான். பாருங்கள், x4 என்னது மேக்ஸிமம் ஆஃப் 1 2 2 1 2. இன்கேஸ் எனக்கு 2 கிடச்சிடுச்சு. இன்கேஸ் ஃபோர்த் ட்ரையல் அவுட்கம் மீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது x4 என்னது 2 தான். இன்கேஸ் எனக்கு 3 வந்துடுது, xn plus 1 equal to 3. எப்போ தான் அது 3ங்கிறது வரும்? எனக்கு வந்து ஃபோர்த்து ட்ரையலில் வந்து 3 அவுட்கம்மாக இருந்தால் மட்டும்தான் 3 வரும். 1 இருந்தாலும் எனக்கு வந்து ஆல்ரெடி மேக்ஸிமம் நம்பர் என்ன வந்துடுச்சு 2 வந்துடுச்சு. 2 இருந்தாலும் ஆல்ரெடி மேக்ஸிமம் 2 தான். அதனால் அந்த 2 வந்து மாற போகிறதில்ல. எப்போ எனக்கு வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் வந்து மாறும்? 3 வந்தால் மட்டும்தான். அதாவது 4வது டாஸில் எனக்கு 3 அப்பியர் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து xn x4 equal to 3ன்னு வரும். பாருங்கள், இங்கே x4 equal to 3ன்னு எப்போ வரும்? இந்த 4வது ட்ரையல் வந்து 3ன்னு வந்தால் இங்கே 3ன்னு வரும். இப்போ இது இன்கேஸ் இது 4 எனக்கு அப்பியர் ஆகிடுச்சு, அதாவது 4 வந்து அவுட்கம் வந்து ஃபோர்த் ட்ரையலோட அவுட்கம் வந்து 4ன்னு வந்துடுச்சுன்னா இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஆகிடும்? இப்போ 4ன்னு ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ப்ரெசண்ட்டில் வந்து மேக்ஸிமம் என்னது 2, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் வந்து 3 இருக்கணும். அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக போடுற டாஸ் வந்து 3 இருந்தால் மட்டும்தான் இங்கே 3 ஆகும். இல்லைன்னா இது வந்து மேக்ஸிமம் என்னவோ அந்த நம்பர் மட்டும்தான் இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போட போகிறோம், இந்த டிபிஎம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் xn + 1 ஈக்குவல் டு 2 பை xn ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோ. இது என்ன மீனிங்? இதுக்கு ஃப்யூச்சர் ஸ்டெப்போட வேல்யூ வந்து 2, ஃப்யூச்சர் ஸ்டெப்போட மேக்ஸிமம் வந்து 2, ப்ரெசன்ட் ஸ்டெப்போட மேக்ஸிமமும் 2 அப்படின்னா அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் அவுட்கம் வந்து 1 இல்லை 2 வந்திருக்கும். ஃப்யூச்சரில் வந்து 1 வந்தாலும், ஃப்யூச்சரில் 1 வந்தாலும் இல்லை 2 வந்தாலும் மேக்ஸிமம் வேல்யூ என்னது 2 தான். அப்போது இதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 1/6 + 1/6 ஈக்குவல் டு 1/3. ஸோ சிம்பிளாக இது வந்து நம்ம இந்த இடத்துல ஐன்னு வரணும். ஆக்சுவலாக இது வந்து 2 கிடையாது, இது ஐ. இப்போ xn + 1 ஈக்குவல் டு ஐ, சம் வேல்யூ ஈக்குவல் டு ஐ, மேக்ஸிமம் வந்து 3 4 5 6 இருந்தால் ஆல்ரெடி ப்ரெசண்ட்டில் வந்து 3, இந்த வேல்யூ என்னது 2 கிடையாது, இந்த வேல்யூ என்னது ஐ. சாரி, இது வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, டைப்பிங்கில் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் xn + 1 ஈக்குவல் டு ஐ. ஸோ லேசர் பாயிண்டருக்கே மாற்றிப்போம். பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் xn + 1 ஈக்குவல் டு ஐ, அதாவது ஃப்யூச்சர் ஸ்டெப்பில் வேல்யூ, இதனோட வேல்யூ வந்து ஸ்டேட் வேல்யூ வந்து 3 இல்லை 4 இல்லை 5 6 வரணும்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்பியர் ஆகுது என்னது 3 4 5 6ன்னு அப்பியர் ஆனால் இதை அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன 1/6. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிபிஎம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டேட் ஆஃப் xn - 1 ப்ரெசன்ட் ஸ்டேட் எடுத்துக்கிறோம், இது ஃபியூச்சர் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸ் வந்து 1 2 3 4 5 6, ஃபியூச்சர் ஸ்டேட்டும் 1 2 3 4 5 6. இதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இன்கேஸ் ப்ரெசன்ட் ஸ்டெப்பில் எனக்கு மேக்ஸிமம் 2ன்னு வருது, மேக்ஸிமம் 2. ஃப்யூச்சர் ஸ்டெப்லேயும் ஃப்யூச்சர்லேயே எனக்கு வந்து 2 தான் வரணும் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு மேக்ஸிமம் வந்து 2 வந்தாச்சு. இன்கேஸு மேக்ஸிமம் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து 1 வரதுக்கான சான்ஸே கிடையாது. இன்கேஸ் எனக்கு 1 அப்பியர் ஆனாலும், அதாவது ஃப்யூச்சர் டாஸில் எனக்கு 1 அப்பியர் ஆனாலும் அதை நான் மேக்ஸிமமாக எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 மேக்ஸிமமாக வந்தாச்சு, அதனால் 1 பாசிபிள் கிடையாது. பட்டு ஆல்ரெடி 2 மேக்ஸிமம்ன்றதுனால இன்கேஸு 1 இல்லை 2 நம்ம டாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். அதான் போன ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். போன ஸ்லைடில் என்ன சொன்னேன் இங்கே பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் xn + 1 ஈக்குவல் டு 2
xn equal to 2னா அப்போ என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் அவுட்கம் இஸ் 1 or 2. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாருங்கள் அந்த இடத்துல வேல்யூ என்னது 2/6 இல்லை 1/3. அது இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல 2/6. பட் ஆல்ரெடி மேக்ஸிமம் 2ன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி மேக்ஸிமம் நம்மளுக்கு 2 வந்துடுச்சு. இப்போ 3 வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ஃப்யூச்சரில் 3 வரதுக்கான ப்ராபிலிட்டி என்ன, அடுத்த டாஸில் நம்மளுக்கு 3 நீங்கள் டாஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து 3யாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 விடத்துக்கான ப்ராபிலிட்டி என்னது 1/6. அதே மாதிரி தான் ஆல்ரெடி மேக்ஸிமம் 2ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் 4 மேக்ஸிமம் வரதுக்கான ப்ராபிலிட்டி என்னது, கடைசி டாஸ் வந்து நம்மளுக்கு 4 அப்பியர் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு 4 வந்து மேக்ஸிமம்னு எடுக்க முடியும். அப்போ அதனுடைய ப்ராபிலிட்டி என்னது 1/6. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மற்ற எல்லா வேல்யூவும் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் சிம்பிளாக இது வந்து எப்படி என்னென்னா, அந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் இருந்தால் இதான் ஷார்ட்கட்டு. இதை 0ன்னு போட்டுங்க. இங்கே பாருங்கள், இது 0. மற்றதெல்லாம் வந்து இது 1/6 1/6ன்னு வச்சுங்களேன். இதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ வந்து 1/6 1/6 எல்லாமே 1/6ஆ. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 1/6 இந்த 1/6 ஆட் பண்ணால் 2/6. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்கள், இதை 3ன்னு வச்சுங்க. 3க்கு கீழே இருக்கிற வேல்யூவுக்கு 0ன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணுங்கள். 2/6 + 1/6 3/6ன்னு ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து 4ன்னு வச்சுங்க. இந்த வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ 4, ஃப்யூச்சர் வேல்யூ 3. இன்கேஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா இதுதான் ஷார்ட்கட்டு. சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் வந்து 0ன்னு வந்துடும். 4th வேல்யூ மட்டும் இந்த 3/6 + 1/6 ஆட் பண்ணால் 4/6. மற்ற 2 வேல்யூ வந்து மாற்றாதீங்க. ஏன்னா இதனுடைய ரோ வேல்யூ சம் ஆஃப் ரோ வெக்டார் என்னது 1. ஸோ 5ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் 0 கொடுத்துங்க. 5th வேல்யூ மட்டும் இந்த 4/6 + 1/6 ஆட் பண்ணால் 5/6ன்னு வரும். ஸோ இதனுடைய கான்செப்ட்னா ஆல்ரெடி நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 5 வந்துடுச்சு. அதனால் மேக்ஸிமம் 1 மேக்ஸிமம் 2 மேக்ஸிமம் 3 மேக்ஸிமம் 4 வராது. ஓகேவா? ஈவன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 5 அப்பியர் ஆனால் மட்டும்தான் இந்த 5/6 நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வரும். இன்கேஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு 5 மேக்ஸிமம் இருக்குது, 6 மேக்ஸிமம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது, அந்த பர்டிகுலர் டாஸில் நம்மளுக்கு 6 அப்பியர் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு 6 மேக்ஸிமம் நம்ம எழுதுவோம். அதனால் 1/6 அதனுடைய ப்ராபபிலிட்டி. லாஸ்ட்டாக என்னது, லாஸ்ட்டு 6ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸுக்கு 0ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் வேல்யூ வந்து 1ன்னு எழுதிக்கிறோம். இதுதான் வந்து டிபிஎம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நெக்ஸ்ட்டு p² ஃபைன் பண்ணணும். p² எப்படி ஃபைன் பண்ணலாம், அடுத்த வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறது என்னது, டு ஃபைன் p of x2 = 6. இது x2 = 6க்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் i = 1 to 6 pi6 to pi0. இந்த pi0 வந்து இனிஷியல் ப்ராபபிலிட்டி, pi6 இது இந்த ப்ராப்ளத்தில் இனிஷியல் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இனிஷியல் ப்ராபபிலிட்டி எழுதணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே டைஸை டாஸ் பண்ணுறோம். டைஸை டாஸ் பண்ணும்போது எந்த வேல்யூனாலும் அப்பியர் ஆகுதுன்னு ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இனிஷியல் ப்ராபபிலிட்டி எப்படி எழுதணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 2 3 4 5 6 எல்லா வேல்யூவுக்கும் 1/6ன்னு எழுதிக்கணும். அப்போது p² எப்படி ஃபைன் பண்ணலான்னு இங்கே பார்ப்போம். இப்போ இது வந்து 6/6 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். இதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, எப்படிங்கிறத பார்ப்போம். 1/36 எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும், அது வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆட் நம்பர் 1 3 5 7 9 11. ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான ஷார்ட்கட்டு தான். பட் மற்ற ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் பண்ணியே ஆகணும். பட் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். இன்கேஸ் டைம் இல்லைன்னும் போது மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டுங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இல்லைனா தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3 இந்த டயகோனல் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த வேல்யூவாக இருக்கும். 1 4 9 16 25 36. மற்ற எல்லா வேல்யூவும் அதே தான். இங்கே பாருங்கள் 1 3 5 7 9 11. இங்கே 5 7 9 11 7 9 11 9 11. ஸோ 11. இப்போ எல்லாமே வந்து 1/1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 1ம் 3யும் ஆட் பண்ணால் 4 4 5 ஆட் பண்ணால் 9 9 7 ஆட் பண்ணால் 16 16 + 9 ஆட் பண்ணால் 25 25 + 11 36. பட் இது வந்து ப்ராக்டிஸ் வேணாம். பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி போகிறது தான் பெட்டர் சாய்ஸு.
இல்லைங்களா? பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இனிஷியல் ப்ராபபிலிட்டி நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இனிஷியல் ஸ்டேட் ப்ராபபிலிட்டி வந்து என்னது? சின்ஸ் ஆல் வேல்யூஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. லாஸ்ட் ஸ்லைட்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணாது, இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட், அதனால் எல்லாத்துக்கும் 1/6 வரும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? பி ஆஃப் எக்ஸ்என் ஈக்குவல் டு ஜே. ஸோ இந்த வேல்யூ, இது ஃபார்முலா திரும்ப நான் எடுத்து எழுதியிருக்கேன், ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான வேல்யூ எப்படி எழுதலாம்? P of x naught equal to x0 equal to I equal to 1/6 for all I. இப்போ இதோட வேல்யூ எப்படி எழுதணும்? 1/6 வந்து காமனாக வெளில எடுத்துக்கலாமா? P of x0 equal to I க்கு 1/6, அதனால் காமனாக எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இதை எப்படி சிம்பாலிக்காக எழுதலாம்? சிம்பாலிக்காக சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to 6 Pi6 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது லாஸ்ட் ரோ பி ஸ்கொயரில் லாஸ்ட் ரோவோட வேல்யூ எடுத்து எழுதணும் 1/36. அது அவுட்டில் இருக்குது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இந்த 1/36 விட்டுருவாங்க. இந்த 11 + 11 + 11 + 11 எழுதிக்கிட்டே போவாங்க. இப்போ இது வந்து மோர் தென் 1 ஆகிடும். எப்போவுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து மோர் தென் 1 வந்தால் தப்பு. சம்டைம்ஸ் நாங்கள் திருத்தும் போது பார்ப்போம் 1 lakh 2 lakh எழுதி வைப்பானுங்க, இல்லையா? யோசிக்கணும். இது 1 lakh 10,000 அந்த மாதிரிலாம் வராது. ப்ராபபிலிட்டி எப்போவுமே லெஸ் தேன் 1 தான் வரணும். பாருங்கள், 91/216. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸுக்கு தரேன், இது போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது போன ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இது. ஓகேவா? தேங்க்யூ.